நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கண்டிப்பாக அந்த 4 குணங்கள் இருக்கும். அதனால தான் அவங்க நமக்கு ரொம்பவே பிடிக்குது. ஒரு நல்ல ஆசிரியருக்கு 4 உவமைகள் சொல்கிறாங்க. முதல் உவமை நிலம். பூமியை நம்ம எவ்வளோ தோணினாலும் அது தண்ணீர், தங்கம்ங்கிற மாதிரி எவ்வளோ உயர்ந்த பொருட்களை கொடுக்குது. அதே மாதிரி அந்த ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம எவ்வளோ கேள்விகள் கேட்டு அவங்கள கோவப்படுத்தியிருந்தாலோ அவங்க அதுக்கு பொறுமையாக அறிவு செல்வத்தை கொடுத்துருப்பாங்க. 2வது உவமை மலை. ஒரு மலையை பார்த்து நம்ம வியந்திருப்போம் இல்லையா, ஆஹா இது எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஒரு ஆசிரியரை பார்க்கும்போது இன்றைக்கி இவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்களோ, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அறிவை பார்த்து வியந்திருப்போம். 3வதுமே தராசு. தராசு எப்படி நடுவ நிலைமையாக இருக்குது, அதே மாதிரி அந்த ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் சரிசமமாக நடத்துவாங்க. 4வதுமே உவமை மலர். ஒரு பூவை பார்த்தோன்னே நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இல்லையா, அதே மாதிரியே அந்த ஒரு ஆசிரியரை பார்க்கும்போது நம்மளே அறியாமல் ஒரு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை நம்ம தாத்தாக்கெல்லாம் தாத்தா பவனந்தி முனிவர் நன்னூல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன பாடல் தெரியுமா? குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைப்பையில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோள் மலர்நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியனே. என்ன, உங்களோட ஃபேவரட் டீச்சர் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.